அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் பாசமும் நிறைந்த மூமின்களை, நீங்கள் இதுவரை கேட்காத ஒரு அறிவை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அஸ்ஸருக்கு பிறகு நீங்கள் வெறும் 21 வினாடிகள் இந்த துவாவுக்கு நீங்கள் ஒதுக்கினால், இந்த துவா நீங்கள் செய்தால் அதன் மூலமாக அல்லாஹு தாலாவிடமிருந்து நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு ரப்பு கொடுப்பான். அந்த ஒரு விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் இது முயற்சி செய்யப்பட்ட விஷயம். நீங்கள் அறிந்த பிறகு இது உங்களுக்கே புரியும் இந்த துவாவுக்கு, இந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பது. அதனால அன்பான மூமின்களே, அந்த பிரார்த்தனையை நாம் எப்படி அசருக்கு பிறகு சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோல தெளிவாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காத எவ்வளவு பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதை ரப்பு உங்களுக்கு செய்து தருவான். உலகமே உங்களுக்கு அது நடக்காது அப்படின்னு சொன்ன பல விஷயங்கள் இருக்கும், கேலி செய்து சொன்ன விஷயங்கள் இருக்கும். உனக்கு அது முடியாது, உனக்கு ஒன்றும் முடியாது, அதற்கான திறமை உன்னிடத்தில் இல்லை, இந்த ஜென்மத்துல உனக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மை கேலி செய்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கும். அதுபோல நமது நிறைய துன்பங்கள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கடன் உள்ளவங்க இருப்பாங்க, நோய்கள் உள்ளவங்க இருப்பாங்க, சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவங்க இருப்பாங்க, பொருளாதாரமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க, வேலை இல்லாதவர்கள் இருப்பாங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆக விரும்பக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸாம்ல உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கவும். இப்படிப்பட்ட நமது பல ஆசைகள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை. அதனால இந்த துவாவை ஒவ்வொரு மூமினும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமது எல்லா கஷ்டங்களையும் நீக்கட்டும், நமது எல்லா ஹலாலான விருப்பங்களையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வரக்கத்தையும் மரணம் வரை நமக்கு தருவானாக. இந்த உலகிலும் ஆகிரத்திலும் அல்லாஹு தாலா நமக்கு வெற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மூமின்களே, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்க, அதாவது 21 வினாடிகள் மட்டுமே வரக்கூடிய மகிமையான இந்த பிரார்த்தனை நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படியானால் மட்டுமே நமக்கு அதற்கான பலன் மிக வேகமாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு அமல் பெரிய உலமாக்கல் பண்டிதர்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், வளம், அன்பு, அதுபோல ஆசைகள் நிறைவேற, வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீங்க, நமது துவா மிக எளிதாக ஏற்க பெரிய உலமாக்கல் பண்டிதர்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு விஷயம். இது நிறைய அனுபவங்கள் உள்ளது. இது செய்தவர்களுக்கு யாருக்கும் அவருடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருந்ததில்லை. அதனால இது செய்யும் போது நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு, என்னுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படியானால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நமது அந்த பிரார்த்தனைக்கு இறைவனிடத்திலிருந்து வேகத்தில் நமக்கு பதில் கிடைக்கும். பெரிய உலமாக்கள் சொல்வது, நீங்கள் இந்த அமல் செய்து முடித்தால் வெறும் 24 மணிக்குள்ளாடி 24 மணி நேரத்திற்குள் அதனுடைய பலன்களை நமக்கு உணர நாம் ஆரம்பிப்போம். அவ்வளவு பெரிய மகிமையான ஒரு அமல் இது. அதனால அன்பான பாசமுள்ள மூமின்களே, இந்த ஒரு அறிவு இந்த உலகத்தில் பலரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு செல்லும், அவருடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை நீக்கும். அதனால முடிந்தவரை நீங்கள் இந்த அறிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். குறிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். அப்படியானா இந்த அறிவு மேலும் பலரிடம் செல்ல உதவும். ஒரு அறிவு, ஒரு இல்மு மற்றவர்களுக்கு நாம் வழங்கினால் அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு பெரிய பலனை அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இறைவன் இதை செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அன்பான இறை நம்பிக்கையாளர்களே, இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அல்லது இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைனா மீண்டும் மீண்டும் நீங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய ஒரு நிலை வரும். அல்லது இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த அமலை மிகவும் விரைவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நேரம் போதும். இதை செய்வதற்கு சில வினாடிகள் மட்டுமே, அதிக நேரம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் மிக வேகமாக இறைவனிடத்திலிருந்து நமது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நமது ஆசைகள் நிறைவேற்றி தரக்கூடிய, நாம் ரப்பிடத்தில் எதை கேட்கிறோமோ அது நமக்கு ஹலாலாக இருந்தால், நல்லதாக இருந்தால் அல்லாஹு தாலா அதை நமக்கு வழங்குவான். அந்த ஒரு விஷயத்துல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் செய்யும் போது நமக்கு முதலில் தேவையானது, இன்று பலரிடத்திலும் காணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஏதாவது ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தால், ஏதாவது ஒரு வேலை செய்தால், ஏதாவது ஒரு செயல் செய்தால், ஏதாவது ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக அமல் செய்தால், அல்லாஹு தாலாவுக்காக இத்தகைய அமல் செய்தால் அதை முழுவதுமாக முடிக்காமல் சோம்பேறித்தனத்தால் சிலர் அதை அப்படியே விட்டு விடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் இந்த விஷயத்தை செய்தாலும் அதுல பயன் இல்லை. அதனால்
நாம் நல்ல ஈமானோடு நல்ல நம்பிக்கை உணர்வோடு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். நல்ல நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்ய நீங்கள் உறுதி எடுத்திருந்தால் அதை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்கள். பிறகு இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கள். அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நல்ல நம்பிக்கையுடன் நல்ல ஈமானோடு செய்தால் நிச்சயம் அல்லாஹு தாலா நமக்கு பதில் தருவான். நாம் செய்யும் செயலில் இறுதியில் இலக்கை காணவும் அதில் நாம் வெற்றியை காணவும் முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு வரலாறை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதன் பொருளாதாரமாக மிகவும் கஷ்டத்தில் இருந்தான். அவனுக்கு பல கடன்கள் இருந்தது. கோடிக்கணக்கான ரூபாய் அவனுடைய வாழ்க்கையில் கடன் சுமையாக வந்து நின்றது. அப்படியே அவனுக்கு பெரிய ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தபோது அவனுடைய குடும்பத்தில் இருந்து கூட அவனை விட்டு விலகினர். மனைவி விட்டு சென்றால், குழந்தைகளும் விட்டு சென்றனர். இன்னும் சொல்ல போனா பெற்றோர்களுக்கு கூட அவனை பார்த்தால் வெறுப்பு என்பது வந்தது. காரணம், அவன் அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறினான். அவனால் குடும்ப செலவையும் பார்க்க முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் அவனை தேடி ஒவ்வொரு நாளும் கடனாளிகள் வீட்டிற்கு வர தொடங்கினர். வீட்டிற்கு வரக்கூடிய அந்த கடனாளிகள் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச தொடங்கினாங்க. இப்படி தொடர்ந்து நடந்து வந்த போது வீட்டில் உள்ளவர்கள் அவனை வெளியேற்றினர். வீட்டிலிருந்து அவன் வெளியேறிய பின் அவன் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் பசியை தீர்ப்பதற்காக மற்றவர்களிடம் அவன் கேட்க தொடங்கினான். அப்படி பசியை தீர்த்து இரவு நேரங்களில் தங்கியது சந்தைகளிலும் தெருக்களிலுமாக. ஆனால் அவன் தனியாக விட்ட பின் கடனாளிகளின் தொந்தரவு மிகவும் குறைந்தது. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. மிகுந்த பயத்துடன் ஒரு மன அழுத்தத்துல அவனுடைய வாழ்க்கையை அவன் முன்னே கொண்டு சென்றான். ஆனாலும் அவனுடைய மனதில் ஒரு விஷயம் இருந்தது. கண்டிப்பாக இறைவனிடத்தில் இதற்கான கணக்கை நான் சொல்ல வேண்டியிருக்கும். கடனாளியாக நாளை நாம் இந்த துனியாவை விட்டு சென்றால் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கண்டிப்பாக அதற்குள்ள கணக்கை நாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகிரோம் நமக்கு தோல்வி அடைந்து விடும். அல்லாஹு தாலாவின் மின் கணக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அவனுடைய மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இந்த துனியாவில் நாம் தப்பித்தது போல அல்லாவின் மின் ஒருபோதும் நாம் தப்பிக்க முடியாது என்ற ஒரு பயமும் துக்கமும் சிந்தனையும் எப்போதும் அவனுடைய மனதில் இருந்தது. அதனால அவனுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு அமைதியும் இல்லை. அமைதி இல்லாத அவனுடைய வாழ்க்கையில் அவன் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் உணவு சாப்பிடுவான். அதுவரை அவன் பசியுடனே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அதிக நேரமும் அவன் யாரும் இல்லாத இடத்தில் தனியாக அமர்ந்து அல்லாஹு தாலாவுக்காக நிறைய இபாதத்து செய்வான். குரானை ஓதுவான், திக்ர் ஓதுவான். இன்னும் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்தை ஓதுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் கூறி அல்லாஹு தாலாவிடம் துஆ செய்வான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அதிக நேரமும் நடந்து கொண்டிருந்தது. அவன் தனிமையான வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டிருந்த விஷயம் இதுதான். அப்படியே இருந்தபோது 3 நாட்கள் ஆகிவிட்டது அவன் சாப்பிட்டு. பசி தாங்க முடியாமல் இருந்தபோது அவன் சந்தைக்கு செல்ல முயற்சி செய்தான். அங்கு சந்தைக்கு சென்று யாரிடத்திலாவது நாம் சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு இருந்தபோது அங்கு சென்றாலும் யாரிடத்திலும் அவன் கை நீட்டவில்லை. அவன் யாரிடத்திலும் கேட்பதற்கு அவன் முன் வரவில்லை. அவன் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தான். அங்கு ஒரு பெரிய மனிதர் வந்தாங்க. அந்த மனிதர் இவனுடைய அழுகையை கவனித்து அவன் அருகே அந்த பெரியவர் வந்தார். அவர் கேட்டார், ஏன், என்ன பிரச்சனை, ஏன் நீங்க அழுகிறீங்க என்று. இதுவரை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காததால் தானே நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் தலை அசைத்தான். இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனை என்ன என்று அந்த பெரியவர் கேட்டார். அவன் தனது அனைத்து பிரச்சனைகளையும் அந்த பெரியவரிடம் கூறினான். அதற்கு அந்த பெரியவர் கூறியது, நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றிற்கும் நமக்கு தீர்வு ரப்பிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் தீர்வு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று கூறினார். நீங்கள் பல நாட்களாக உணவு சாப்பிடவில்லை, அதனால் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதனை அழைத்தார். உடனே அவன் கூறியது, இல்லை, நான் இங்கேயே இருப்பேன் என்று. உடனே அந்த பெரியவர் கூறியது, இல்லை, என் மனநிறைவு காரணமாகவே நான் உங்களை அழைக்கிறேன். இதை நீங்கள் என்னை மதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னுடன் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டபோது அவருடன் செல்லாமல் அவனுக்கு வேறு வழி இல்லை. மேலும் பல நாட்களாக உணவு சாப்பிடாமல் இருந்ததால் அங்கிருந்து எழுந்து நிற்க கூட அவனுக்கு சக்தி இல்லை. அவன் மிகவும் பலவீனமாக இருந்தான். அந்த நேரத்தில் அந்த பெரியவருடன் இருந்தவர்கள் அவனை தூக்கி வண்டியில் ஏற்றி அப்படியே அந்த பெரியவரின் வீட்டிற்கு பயணம் செய்தார். அந்த பெரியவரின் வீட்டிற்கு செல்வதற்கு 2 நாட்கள் பயணம் இருந்தது. அவ்வளவு தூரத்தில் அவருடைய வீடு இருந்தது. அதனால் அந்த நேரம் வரை அவனுக்கு தாங்க முடியாது. அதனால அந்த பெரியவர் வண்டியில் ஏறிய உடனே ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீர் எடுத்தார். அந்த தண்ணீரில் அவர் ஊதி அதை அவனுக்கு குடிக்க கொடுத்தார். மாஷா அல்லாஹ், அதிசயம் என்று சொல்லலாம். அந்த ஊதிய தண்ணீரை குடித்த உடனே அவனுடைய எல்லா சோர்வும் நீங்கி ஆரோக்கியமான மனிதனாக அவன் மாறினான். அதன் பின்னர் அவர்கள் பயணம் செய்து அந்த பெரியவரின் வீட்டை அடைந்தனர். சுபு நேரத்திற்கு அந்த ஒரு நேரத்தில் அவர்களுடைய வீட்டை அடைந்தனர். சுத்தமான ஆடைகளை கொடுத்து குளித்து புத்துணர்ச்சி பெற அந்த பெரியவர் அவனிடம் கூறினார். அப்படி அவன் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து அவர்கள் சேர்ந்து ஜமாத்தாக சுபு தொழுகையை தொழுதனர்.
அந்த சுப தொழுகை தொழுத பிறகு ஒட்டக இறைச்சியையும் ரொட்டியையும் வயிறு நிறைய அவனுக்கு உணவாக வழங்கப்பட்டது. அந்த மனிதன் பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட உணவை அவன் சாப்பிடவில்லை. அதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த உணவை சாப்பிட்ட பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தான். ஆனால் இந்த நேரங்களில் எல்லாம் அவனுடைய மனதில் தொந்தரவு செய்தது அந்த பெரிய கடன் சுமையே. அந்த கடனை எப்படியாவது செலுத்த வேண்டும், அதற்கான ஒரு தீர்வு வேண்டும் என்பதே அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் அதற்கான ஒரு தீர்வு வழியை அந்த பெரியவரிடம் கேட்க வேண்டும் என்று அவனுடைய மனதில் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த பெரியவர் தானாகவே பேச தொடங்கினார். அவர் கூறியது, நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. அல்லாஹு தாலா அதற்குள்ள தீர்வை தருவான். அதற்கான ஒரு வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். என் வீட்டின் தெற்கு பக்கத்தில் ஒரு சிறிய நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை நான் உனக்கு தருகிறேன். அதற்கு நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம். எனக்கு தெரியும், அந்த நிலத்தை விற்றாலும் உன் கடன் தீராது, உன் பொருளாதார பிரச்சனை நீங்காது, எனக்கு தெரியும். ஆனால் பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹு தாலாவிடத்தில் எல்லா விஷயங்களையும் ஒப்படைத்து நல்ல நம்பிக்கையுடன் நல்ல ஈமானுடன் நான் சொல்வதை நீ செய்தால் இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். அது மட்டுமில்லாமல் நீ பெரிய பணக்காரனாகவும் மாறுவாய் என்று அவர் கூறினார். நீ செய்ய வேண்டியது, நான் உனக்கு கொடுத்த அந்த நிலத்தை நீ தோண்ட வேண்டும். நீ அதில் குழி எடுக்க வேண்டும். நல்ல நம்பிக்கையுடன் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீ தோண்டினால் அதில் நிறைய தங்கத்தின் சேமிப்பு இருக்கிறது. அந்த சேமிப்பை அல்லாஹு தாலா உனக்கு கொடுத்தது. அதை நீ எடுத்து விற்றால் உன்னுடைய எல்லா கடன்களும் நீங்கும். அது மட்டுமில்ல, நீ பெரிய செல்வந்தனாக மாறுவாய் என்று கூறினார். அப்படி அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. இருந்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. அந்த பெரியவர் கூறிய தங்கத்தின் சேமிப்பும் காணவில்லை. அப்படி அவனுக்கு மிகுந்த துக்கம் வந்தது. அது மட்டுமில்ல, அந்த பெரியவர் மீது இருந்த நம்பிக்கையும் அவன் இழந்தான். அதனால் அவன் அந்த பெரியவரிடம் கூறினான், இனி நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். இந்த வேலை நான் வேறு எங்காவது செய்திருந்தால் கூட என்னுடைய எல்லா கடன்களும் தீர்ந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் நான் நிறைய செல்வமும் சம்பாதிருப்பேன் என்றான். அந்த அளவுக்கு நான் உங்களுடைய இந்த நிலத்தை தோண்டினேன். என்னுடைய வேர்வை எல்லாம் உலர்ந்து விட்டது. என் ஆயுள் எல்லாம் வீணாகி வருகிறது. எனக்கு என் கடன்களை தீர்க்க வேண்டும். அதனால் நான் இதை இங்கே நிறுத்துகிறேன். எனக்கு அல்லாஹு தாலா கொடுத்த இந்த வாழ்க்கை முடிவதற்கு முன் எங்காவது வேலை செய்து என் கடன்களை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கிருந்து சென்றான். அப்படியே சில நாட்கள் கடந்த பின் அந்த பெரியவரிடம் இதுபோல பொருளாதார கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் கூறி வேறொரு மனிதன் வந்தான். அந்த மனிதனிடம் அந்த பெரியவர் சொன்னது, நீங்கள் அந்த நிலத்தை தோண்டுங்கள். அந்த நிலத்தை தோண்டினால் உங்களுக்கு தங்கத்தின் சேமிப்பு கிடைக்கும். அதை விற்றால் உங்களுடைய கடன்கள் தீரும், உங்கள் பொருளாதார கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறினார். அப்படி அந்த மனிதனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கே தோண்ட ஆரம்பித்தான். ஆனால் மாஷா அல்லாஹ், அற்புதம் என்று சொல்லலாம், சில அடிகள் தோண்டியவுடன் முழு நிலமும் தங்க சேமிப்பாக இருந்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தோண்டினான். சில நாட்களில் அவனுடைய எல்லா கடன்களும் தீர்ந்தது. அது மட்டுமில்லாமல் அவன் அந்த ஊரில் பெரிய பணக்காரனாக மாறினான். பின்னர் அந்த மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த நிலத்தில் தோண்டி கிடக்கும் அந்த சேமிப்பை ஏழைகளுக்கு சதகாவாக வழங்கினார். அன்பான மோமீன்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல நம்பிக்கையுடன் நல்ல ஈமானுடன் ஏற்று செய்ய தொடங்கினால் அதை பாதி வழியில் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அதுவே நாம் இந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அதனால அன்பான மோமீன்களே, நான் இன்று உங்களிடம் சொல்லக்கூடிய இந்த அமல் நீங்கள் 7 நாட்கள் செய்ய வேண்டும். 7 நாட்கள் தினமும் நீங்கள் வெறும் சில வினாடிகள் நேரம் செலவு செய்தால், நீங்கள் 7 நாட்கள் இதை செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய துஆவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். ஆனால் அதை நீங்கள் பாதியில் நிறுத்தக்கூடாது. அதாவது 4 நாட்கள் செய்து 5ஆம் நாள் செய்யாமல் மீண்டும் 6ஆம் நாள் செய்தால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. நீங்கள் இதை தொடர்ந்து 7 நாட்கள் இடைவிடாமல் செய்தால் மட்டுமே இதனுடைய பலன் கிடைக்கும் என்று பெரிய உலமாக்கள் பண்டிதர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதனால் நம்மில் எல்லாருக்குமே பல ஆசைகள் உள்ளவர்கள், நமக்கு பல நோக்கங்கள் இருக்கும். ஆனால் சிலரின் ஆசைகள் மிக வேகமாக நிறைவேறும், அது மிக வேகமாக நடந்து கிடைக்கும். சிலரின் விஷயமோ கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஆனால் சிலரின் விஷயங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் போகும். ஆனால் அன்பான மோமின்களே, நீங்கள் நல்ல நம்பிக்கையுடன் இந்த விஷயத்தை செய்தால் ஒருபோதும் நடக்காது என்று அல்லாஹு தாலா விதித்த விஷயங்களையும் இந்த அமல் மூலம் அல்லாஹு தாலா மாற்றி எழுதுவான். அதாவது நீங்கள் விரும்பும் அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைவேற்றுவான். வெறும் 7 நாட்களில் நீங்கள் பலனை காண தொடங்குவீங்க. 7 நாட்கள் முடிந்ததும் இன்ஷா அல்லாஹ் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பங்கள் என்னவோ நிறைவேற வேண்டியது அது அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இந்த அமல் பெண்கள் அவங்களுடைய பீரியட்ஸ் டைம்லையும் அந்த நேரத்தில் கூட செய்யலாம். அதாவது மாதவிடாய் நேரத்திலும் அவர்கள் இந்த அமலை செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதனை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் அசர் தொழுகைக்கு பிறகுதான். அதாவது அசர் தொழுகைக்கு பிறகு இந்த அமலை நீங்கள் செய்ய வேண்டும்.
அதற்கான முறையை இப்போது உங்களுக்கு நான் தெளிவாக கற்றுத் தருகிறேன். கவனமாக கேளுங்கள். முதலில் நீங்கள் ஒழு செய்து சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அசர் தொழுகையை முடித்தவுடன் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கிபிலாவை முன்னோக்கி முழு கவனத்துடன் அல்லாஹு தாலாவை நினைத்து இந்த துஆவை சொல்ல வேண்டும். அசர் தொழுகைக்கு பிறகு அதே அமர்வில் இருந்து செய்வதுதான் மிக சிறந்தது. இனி அசர் தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு முடியவில்லை என்றால் மகரிப்புக்கு பிறகும் உங்களுக்கு செய்யலாம். இனி நீங்க ஓத வேண்டிய அந்த ஒரு பிரார்த்தனை, அந்த திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7 நாட்கள் செய்ய வேண்டும். அதுல முதல் நாள் நீங்கள் ஓத வேண்டியது யா ரஹ்மானு யா ரஹீம், யா ரஹ்மானு யா ரஹீம். இந்த ஒரு திக்ரை நீங்கள் 100 தடவை ஓத வேண்டும். அதன் பின்னர் உங்களுடைய தேவையை, உங்களுடைய ஆசையை நல்ல ஆத்மார்த்தமாக இறைவிடத்தில் நீங்கள் கூறுங்கள். 2வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யா வாஹிது யா அஹது, யா வாஹிது யா அஹது. இந்த திக்ரை நீங்க 2வது தினம் 100 தடவை ஓதுங்கள். அதன் பின்னர் நீங்கள் ஆத்மார்த்தமாக இறைவிடத்தில் துஆ செய்யுங்கள். இந்த ஒரு அமல் அசருக்கு பிறகு செய்வது சிறந்தது. 3வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யா சமது யா ஃபர்து, யா சமது யா ஃபர்து. 3வது தினமும் இதை 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் ஆத்மார்த்தமாக இறைவிடத்தில் துஆ செய்யுங்கள். 4வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யா ஹய்யூ யா கையூம், யா ஹய்யூ யா கையூம். இந்த ஒரு திக்ரை நீங்க 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் இறைவிடத்தில் துஆ செய்யுங்கள். இனி 5வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யா ஹன்னானு யா மன்னானு, யா ஹன்னானு யா மன்னான். இதை நீங்கள் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் ஆத்மார்த்தமாக துஆ செய்யுங்கள். இனி 6வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யாதல் ஜலாலி வலிக்ராம், யாதல் ஜலாலி வலிக்ராம். இந்த திக்ரையும் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு இறைவிடத்தில் ஆத்மார்த்தமாக துஆ செய்யுங்கள். இனி கடைசி 7வது தினம் நீங்கள் ஓத வேண்டியது யா அல்லாஹு யா ஹுவ, யா அல்லாஹு யா ஹுவ. இந்த திக்ரையும் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு இறைவிடத்தில் ஆத்மார்த்தமாக துஆ செய்யுங்கள். 7வது தினம் கடைசி தினம் அதிக நேரம் அதே அமர்வில் இருந்து இறைவிடத்தில் துஆ செய்யுங்கள். கண்ணீரோடு, ஈமானோடு, நம்பிக்கையோடு இந்த அமலை செய்வதால் அல்லாஹு தாலா என்னுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு, ஈமானோடு நீங்கள் செய்தால் அன்பார்ந்த மூமீன்களே, உங்களுடைய ஹலாலான தேவைகள், ஆசைகள் உங்களுக்கு நடந்து கிடைக்கும். உங்களுடைய துஆவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். நான் முதல்ல சொன்னது போல இடைவிடாமல் ஒரு நாள் குறைந்த நேரம் மட்டும் இதற்காக நீங்கள் செலவு செய்தால் போதுமானது. நான் உறுதியாக கூறுகிறேன், உங்களுடைய அந்த தேவையை அல்லாஹு தாலா மின்னல் வேகத்தில் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த மூமின்களே, இந்த ஒரு அமல் செய்துவிட்டு கடைசியாக இறைவனிடத்தில் நன்றி தெரிவிப்பது சிறந்ததாகும். அதற்காக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் இந்த ஒரு திக்ர 7வது தினம் 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி நாம் இறைவனை புகழ்ந்து நன்றி கூறும்போது அல்லாஹு தாலாவுக்கு மிகுந்த ஒரு அன்பு நம்மிடத்தில் ஏற்படும். அதனாலேயே இறைவன் தாராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்குவான். அது மட்டுமில்லாமல் இறைவன் வழங்கிய அருட்கொடைகளில் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதனாலேயே அன்பார்ந்த மூமின்களே, மறக்காமல் இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமது எல்லா கவலைகளையும் போக்கி தருவானாக. 2 உலகிலும், இம்மையிலும், நாளை ஆகிரத்திலும் அல்லாஹு தாலா நமக்கு வெற்றி வழங்குவானாக. எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், ஆபத்துகளில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும், கடுமையான நோய்களில் இருந்தும் நாம் எல்லாரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. ஆமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.